கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனங்கள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 மற்றும் 5இன் இறுதி பகுதிகள். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 37ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கின்றார். அந்த தரிசனம் என்ன? ஒரு பள்ளத்தாக்கு முழுவதும் உலர்ந்த எலும்புகளால் நிரம்பி இருக்கிறது. மனித எலும்புகள். அது நீண்ட காலத்திற்கு முன்பதாக மரணத்தை சந்தித்த மக்கள், அவருடைய எலும்புகளெல்லாம் அது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இல்லாமல் அப்படியே தனித்தனியாக குவியலாக ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது. ஆகையினால்தான் அந்த எலும்பை குறித்து சொல்லும் பொழுது அது உலர்ந்து போன எலும்பாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலர்ந்து போன எலும்பு என்பது எதை குறிக்கிறது என்றால், எல்லாம் முடிந்து விட்டது, இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது, நினைத்து பார்க்கக்கூட வாய்ப்பு கிடையாது என்கிறதான நிலையை குறிக்கின்ற ஒன்று தான் இந்த உலர்ந்த எலும்புகள். அதை நாம் 11வது வசனத்தில் நாம் படிக்க முடியும். இஸ்ரவேல் மக்கள், எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லுகிறார்களாம். அப்படி வாழ்க்கையில் முழுவதும் விரக்தி நிலைக்கு வந்து இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார்கள். ஒரு சில மருத்துவமனையில் அங்கே மிக கஷ்டப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் பொழுது, அங்கே அந்த சிகிச்சை கொடுக்கப்படுகின்ற அந்த ஒரு மனிதன் திடீரென்று மரிப்பாரானால் மருத்துவர்கள் அப்படியே என்ன செய்வார்கள்? அந்த அறுவை சிகிச்சையை நிறுத்திவிட்டு இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று விடுவார்கள். அப்படிதான் இஸ்ரவேல் மக்கள் அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள். இதற்கு மேல் என் வாழ்க்கையில் நான் நன்மையை குறித்து நினைத்து பார்ப்பதற்கு, வாழ்க்கை குறித்து நினைத்து பார்ப்பதற்கு, சந்தோஷத்தை குறித்து நினைத்து பார்ப்பதற்கு, நானும் நன்றாக இருப்பேன் என்று யோசித்து பார்ப்பதற்கு, என் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கனவு காண்பதற்கூட இங்கே வழியே இல்லை என்கிற நிலைக்கு அவர்கள் வந்து விடுகின்றார்கள். ஆனால் கடவுள் சொல்லுகின்றார், என் ஆவியை உங்களுக்குள் நான் பிரவேசிக்க பண்ணுவேன், என் ஆவியை நான் உங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நீங்கள் உலர்ந்த எலும்புகளாக இருக்கலாம், அது எனக்கு பிரச்சனை அல்லவே அல்ல. நீங்கள் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலையிலே கூட நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், அதுவும் எனக்கு பிரச்சனை அல்ல. இன்னும் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட வண்ணமாக அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நீங்கள் 12வது வசனத்தில் வாசித்தால் கடவுள் சொல்லுகிறார், நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து கூட அங்கே இருந்து நான் வெளியே கொண்டு வருவேன் என்று சொல்கிறான். கர்த்தருடைய ஆவியான ஒரு மனிதனுக்குள்ளாக வரும் பொழுது அந்த மனிதன் செத்தே போயிருந்தால் கூட அவனுக்குள்ளாக கடவுள் அற்புதங்களை செய்ய முடியும். அது வெறுமனே கதை அல்ல. நம் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எத்தனை இடங்களிலே மரித்து போனவர்களை எழுப்பினார் என்பது தெரியும். அதுவும் கல்லறைகளை வைக்கப்பட்டு 4 நாளாயிற்றே நாருமே என்று சொன்ன மனிதனை கூட அவர் உயிரோடு கொண்டு வந்த கடவுள் இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்து சொல்லுகிறார், உலர்ந்த எலும்புகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், என் ஆவியை உங்களுக்குள் அனுப்புவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை சந்திக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இடத்துல கடந்து வரும் பொழுது, ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாகவே இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் அது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையோ முடிந்து போன ஒரு வாழ்க்கையே அல்ல.
என் பிள்ளையின் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, என் குடும்பத்தினுடைய நிலை அவ்வளவுதான், நாங்கள் வீதிக்கு வந்து விட்டோம், அல்லது இனி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான நன்மை நடக்காது, என் தொழிலில் எந்த விதமான முன்னேற்றம் இருக்காது, என் ஆரோக்கியத்தில் அவ்வளவுதான் என்று சொல்லுகிற ஒவ்வொரு இடத்திலும் கடவுள் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், ஆவியானவரை வாழ்க்கையில் அனுமதிப்போம். செத்து போன இடத்தில் கூட கர்த்தர் உயிர் மீட்சியை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து உயிர்ப்பித்து அவருடைய வல்லமையினாலும் கிருபையினால் நம்மை இடைக்கட்டி காத்துக்கொள்வாராக. ஆமென், ஆமென்.